மாடர்ன் அடிமைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் கொண்டு வர போகிறேன். இந்த மாடர்ன் அடிமைகள்னா யார், அவங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றின ரகசியமும் உண்மைகளையும் கொண்டு வர போகிறேன். இந்த மாடர்ன் அடிமைகள்னு வேறு யாரும் இல்லைங்க. இங்கிலீஷில் சொல்லணும்னா பாண்டட் லேபர்ஸ், அதாவது பாண்டட் லேபர் சிஸ்டம் அப்படின்னா கொத்தடிமைகள். அந்த காலத்தில் எகிப்தில் பெருமிடுகளை கட்டுறதுக்கு அடிமைகளை பயன்படுத்தினாங்க. ஏன் நம்ம ஊரில் தாஜ்மஹாலை கட்டினது கூட அடிமைகளை பயன்படுத்தினாங்க. இப்போது இதே போல் இந்த அடிமைகளுடைய கடன் பிரச்சனையை பயன்படுத்தி கொத்தடிமைகளாக எத்தனையோ முதலாளிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க படக்கூடிய அந்த வேதனைகள், அவங்க மாட்டி தவிக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் கொண்டு வரேன். சண்முகம்னு ஒரு ஏழை கூலி தொழிலாளி குடிசையில் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு 3 தங்கச்சிங்க. அதில் முதல் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு யோசித்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டம். அப்போது ஒரு நண்பர் வீட்டுக்கு வர்றாரு. அவர் பேர் சுரேஷ். அப்போ அந்த நண்பர்கிட்ட சண்முகம் சொல்கிறாரு, ஒரு 5000 இருந்தால் போதண்டா, என் முதல் தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணுவேன். அப்போ இந்த சுரேஷ் சொல்கிறாரு, 5000 தானடா, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். உடனே சண்முகத்துக்கு ஒரே சந்தோஷம். எப்படிரா? உடனே சுரேஷ் சொல்கிறாரு, எனக்கு ஒரு தொழிலதிபர் தெரியும், அவர் பேர் விக்னேஷ், அவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம போனோம்னா அவர் காசு கொடுப்பாரு. இந்த சண்முகமும் சுரேஷும் கிளம்பி போகிறாங்க. அந்த தொழிலதிபர்கிட்ட சந்திக்கிறாங்க. அப்போ அந்த தொழிலதிபர் கேட்குறாரு, எதுக்காக உங்களுக்கு 5000? இல்லைங்க ஐயா, எனக்கு 3 தங்கச்சிங்க, அவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் தான் அண்ணன், பொறுப்பெடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. 5000 தானே நான் உனக்கு தரேன். இந்த 5000த்தை சண்முகத்துக்கிட்ட இந்த விக்னேஷ் தொழிலதிபர் கொடுக்குறாரு. உடனே நம்ம சண்முகத்துக்கு ஒரே சந்தோஷம், 5000 கிடச்சிச்சு, நம்ம தங்கச்சிங்க கல்யாணத்தை, அதில் முதல் தங்கச்சி கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்தலாம். யோசித்துக்கிட்டே இருக்கும்போது விக்னேஷ் ஒரு கேள்வி வைக்கிறார். இந்த 5000த்தை நீங்கள் எப்படி திருப்பி கொடுக்க போகிறீங்க அப்படின்னோடனே சண்முகத்தோட முகம் மாறுது. ஓஹோ, ஆமாம்ல, இந்த 5000த்தை அவர் கடனாக தான் கொடுக்குறாரு போல இருக்கு, எப்படி திருப்பி கொடுக்கறது? உடனே விக்னேஷ் சொல்கிறார், நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன், ரொம்ப எளிமையாக நீ திருப்பி கொடுக்கலாம். என்கிட்ட ஒரு தொழில் இடம் இருக்குது, வேலை செய்கிற இடம் இருக்குது, அங்கே நீ வேலை செஞ்சு இந்த கடனை அடைச்சிடு அப்படின்னோடனே சண்முகத்துக்கு ஒரே சந்தோஷம். காசாக கொடுக்க வேண்டாமா? நீ காசாலாம் கொடுக்க வேண்டாம், வேலை செஞ்சு நீ அடைச்சிடலாம் அப்படின்னு இந்த தொழிலதிபர் விக்னேஷ் சொன்ன உடனே சண்முகம் அவரோட இடத்துக்கு கிளம்புறாரு. தொழிலதிபர் விக்னேஷ் நம்ம சண்முகத்தை அவரோட ஃபேக்ட்ரிக்கு கூட்டின்னு போகிறார், தொழில் செய்கிற இடத்துல. அந்த இடத்த கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்த பார்த்தா இடம் ஃபுல்லாக சிகப்பு தூசி பறந்துக்கிட்டு இருக்கு, செங்கல்களை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் கிழிஞ்சு போன சட்டையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சண்முகத்தோட முகம் மாறுது. விக்னேஷ் சொல்கிறாரு, இந்த இடத்துல தான் நீ வேலை செய்ய போகிற, இந்த இடத்துல வேலை செஞ்சு மாதம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு இந்த கடனை ஈஸியாக அடைச்சிடலாம், நீ எனக்கு காசாக கொடுக்க தேவையில்லை, வேலை செஞ்சு உன்னோட கடனை அடைச்சிடு, ஒரு நாளைக்கு உனக்கு 300 ரூபாய் சம்பளம். சண்முகத்துக்கு கஷ்டம்தான், ஆனாலும் உடனே நம்மளால் பணத்தை கொடுக்க முடியலையே, வேலை செஞ்சு அடைச்சிடலான்ற சந்தோஷத்தில் ஒத்துக்கிறார். இப்போது இவரை வேலையில் விடுறாங்க. அந்த இடம் பேர் தான் செங்கல் சூளை. இவர் என்னவா அங்கே போயிருக்கிறார் தெரியுங்களா? கொத்தடிமையாக போயிருக்கிறார், பாண்டட் லேபரர். இப்போ சண்முகம் வேலை செய்ய தொடங்குறாரு. காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணும், நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்யணும், செங்கலுடைய தூசியில் மூச்சு அடைக்க வேலை செய்யணும், 12 மணி வெயிலில் வேலை செய்யணும், சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு போக முடியாது. அப்போ சண்முகத்துக்கு கவலை தாக்குது, உடம்பு வலி, வேதனை. உடனே முதலாளி விக்னேஷ் வர்றார். நீ மட்டும் ஏன்யா கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வா, அவங்களுக்கும் ஒரு வேலை போட்டு தரேன். சண்முகம் என்ன நினச்சார்னா, இந்த இடத்துல வந்துட்டா பொண்டாட்டி நமக்கு உதவியாக இருப்பாங்க, பிள்ளையும் அப்படியே படிக்க வச்சிடலான்னு. இப்போது பொண்டாட்டி பிள்ளைங்க சண்முகத்துக்கிட்ட இந்த செங்கல் சூளையில் வராங்க. ஆனால் விக்னேஷ் சொன்ன மாதிரி அவங்க மனைவிக்கு, சண்முகத்தோட மனைவிக்கு வேலை மட்டும் போட்டு கொடுக்கல, இதே போல் செங்கல் சூளையிலே அவங்களே வேலையை செய்ய வைக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு 9 வயசு பையனை படிக்க வைக்கல, அவனும் வேலை செய்கிறான். சண்முகத்துக்கு மிகுந்த கஷ்டம், மிகுந்த வருத்தம். என்னடா குடும்பமாக மாட்டிக்கிட்டோமே. குடும்பமாக அவங்க எங்கே தெரியுமா மாட்டிக்கிட்டாங்க? இந்த செங்கல் சூளையில் கொத்தடிமையாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போது சண்முகம் விக்னேஷ்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் எனக்கு சம்பளமாக தரேன்னு சொன்னீங்களே, கிட்டத்தட்ட நான் 8 மாதத்துக்கு மேலே வேலை செஞ்சிட்டேன், அப்போது எனக்கு நிறையா காசு மீந்திருக்கும், உங்களோட கடனும் அடைஞ்சிருக்கோம், நாங்கள் போகலாமான்னு கேட்டால் அதற்கு அந்த சண்முகத்தோட மேனேஜர் சொல்கிறாரு, நீ 19,000 கொடுத்துட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியில் போ.
சண்முகத்துக்கு தூக்கி வாரி போடுது. என்னய்யா நான் இவ்வளோ நாள் வேலை செஞ்சேன், ஒரு நாளைக்கு 300 ரூபான்னு சொன்னீங்க, அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் உங்களோட 5000 அடைஞ்சிடுச்சு, மறுபடியும் எங்களுக்கு 19,000 கேட்குறீங்களே, இது என்னய்யா கதை அப்படின்னு கேட்டால் அந்த விக்னேஷோட மேனேஜர் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீ வேலை செஞ்சது வட்டிக்கு, இன்னும் முதல்ல நீ அடைச்சாதான் வெளியில் போக முடியும்னு சொல்லி அவங்கள உள்ள பிடிச்சி அந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க. இப்படி தான் சண்முகம் அந்த செங்கல் சூளையில் கொத்தடிமையாக மாட்டிக்கிறாரு. இந்த கொத்தடிமை முறையை தான் பாண்டட் லேபர் சிஸ்டம் சொல்கிறோம். 1976 இதை ஒழிக்க வேண்டும்னு சட்டம் இயற்றப்பட்டோம். நம்முடைய அரசாங்கம் இதுக்கு சரியான ஒரு நிலை எடுக்கல. இன்னும் இந்த பாண்டட் லேபர் சிஸ்டம் கொத்தடிமைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நம்மளாம் சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கலாம், நிறைய பேருக்கு இதை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றியே இந்த அவலமான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அதிகாரி இப்படி சொல்றாரு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது ஹில்ஸ்ல இன்னும் இந்த கொத்தடிமைகள் இருக்கிறாங்களாம். இவர் என்ன தகவல் கொடுத்துட்டு இருக்காரா? கொத்தடிமைகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இந்த அதிகாரி போய் அங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே, அதை கட்டுப்படுத்த வேண்டியது தானே. இவர்களை இவங்க இன்னும் காப்பாத்தல. ஆகவே தான் அரசாங்கம் இன்னும் சரியாக செயல்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொத்தடிமைகளை காப்பாற்றுவதில் நமக்கும் பங்கு இருக்கு. இதில் நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா ராஜன் ரிசால்ட்ஸோட இணைஞ்சி உங்களோட கமெண்ட்டை போடுங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவை நம்ம கொண்டு வர முடியும்.